Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு எம்மியான ஸ்டார்டர் பன்னீர் டிக்கா எப்படி வீட்டில் ஈஸியாக நம்ம ஒரு பேன் யூஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1/2 டீஸ்பூன் ரெகுலர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் தான் நம்ம கர்டோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதே சைஸ்க்கு இந்த மாதிரி ஆனியன் அண்ட் கேப்சிகம் இந்த க்யூப் சைஸாக பன்னீர் எந்த அளவுக்கு கட் பண்ணுறீங்களோ அதே சைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டிக்கில் நம்ம இன்சர்ட் பண்ணுறப்ப சேம் சைஸாக இன்சர்ட் பண்ணி குக் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஈவனாக குக் ஆகும் பேனில். ஸோ இப்போ இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 to 3 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா இறங்கி நமக்கு அதை டோஸ்ட் பண்ணுறப்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையான அளவு பேம்பூ ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். டைரெக்டாக அந்த ஸ்கியூவர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அந்த பன்னீர் கேப்சிகம்மை வந்து 1 by 1 வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு. நீங்கள் உங்களோட ஸ்டிக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ லோட் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் வந்து ஒரு கேப்சிகம், அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன், பன்னீர், கேப்சிகம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆர்டரில் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றா கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச எல்லா பன்னீர் க்யூப்ஸையும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு grill pan இல்லைன்னா ஒரு கேஸ்ட் அயர்ன் டவா வந்து நான் எடுத்துகிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தோசைக்கல் இருந்தால் அதை கூட நம்ம லைட்டாக எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்கியூவர் ஸ்டிக்காக எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் 1 by 1. இந்த சைடு உங்களுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் டர்ன் பண்ணிக்கலாம். பன்னீருன்றனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ ஒவ்வொரு சைடாக நீங்கள் பொறுமையாக அப்படியே சுற்றி வச்சுட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 minute or 2 minutes அவ்வளோதான் ஆகும். இதை ஃபுல்லாக சுற்றி வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு ஒரு எம்மியான பன்னீர் டிக்கா ரெடி. இதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ஆஃப் பன்னீர் க்யூப்ஸையும் இது மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வீட்டிலே ஒரு எம்மியான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் அவங்களுக்கு ஒரு பன்னீர் டிக்கா ரெடி. இது ரொம்ப வந்து ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்டார்டராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.